அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த கன்னிராசி நேயர்களுக்கான இந்த மே மாதத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் இவர்களுக்கு ஒரு சில விஷயங்களானது இவர்களுடைய வாழ்க்கையில வந்து நடக்க இருக்கு. அந்த ஒரு விஷயங்களானது இவர்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். அந்த ஒரு விஷயங்கள் என்ன, அதே போல் இவர்களுக்கு அந்த ஒரு விஷயங்களானது பிரச்சனைகளாக வந்து ஏற்பட போகுதா, இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா சாதகமான பலன்களாக வந்து கிடைக்க போகிறதா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில கஷ்டங்கள் இருக்கும். அப்படி இல்லையா, தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அதற்கப்புறமாக அந்த பாதியில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு கஷ்டங்களை வந்து ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதத்தினுடைய கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலன்களாக இருக்கும். இந்த மாதிரி வந்து கலந்து நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த கடைசி கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு என்ன ஒரு விஷயமானது வந்து நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை வந்து தொடர்ந்து பாருங்கள். வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். அடுத்த காரியத்தை செய்து முடிக்கும் வரை ஊன் உறக்கம் இன்றி கடுமையாக உழைக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் கைகூடும். அதேபோல் விரோதிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நண்பர்களாவார்கள். மறைமுக எதிர்ப்புகளும் உங்களுக்கு விலகும். பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். கடன் விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றத்தை வந்து காண்பார்கள். தொழில் வியாபாரங்களில் இருந்த போட்டிகளுமே உங்களுக்கு குறையும். விரிவாக்கங்கள் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். பயணங்கள் மூலமாகவும் லாபங்கள் கிடைக்க பெறலாம். மேலதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மைகளும் வந்து உண்டாகும். வெளியூர் பயணங்களும் ஏற்படும். குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயங்களை கிடைக்க பெறுவீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளுடைய வழியில் எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். அவர்களுடைய ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளும் விலகும். எதிரிகளுமே நண்பர்களாவார்கள். அதேபோல கொடுக்கல் வாங்கலில் கவனங்கள் தேவை. கலைத்துறையினருக்கு சீரான நிலைகளும் இருக்கும். அதிக சிரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பணப்புழக்கமானது கடந்த காலத்தை விட அதிகம் இருக்கு. எதிர்பார்த்த புகழ் பாராட்டும் கிடைக்காமல் போகலாம். அதே போல அரசியல்வாதிகளுக்கு பாடுபட வேண்டி இருந்தாலுமே மிகவும் நன்றாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்களும் உண்டாகும். உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைவார்கள். எதிலும் எச்சரிக்கை தேவை. சக ஊழியர்களுடன் ஒத்துப்போவீர்கள். பெரிய கடன்களில் இருந்து விடுபட உதவும் கூடிய காலகட்டங்களாக இது காணப்படும். அதேபோல் உற்பத்தி சார்ந்த தொழில்துறையாளர்களுக்கு தொய்வின்றி தொழில்கள் நடைபெறும். அதேபோல் பதவி உயர்வுக்குரிய அறிவிப்புகள் வந்து சேரும். சிலருக்கு வெளியூருக்கு மாற்றலும் வரும். உடனே கை கூடாவிட்டாலுமே அதற்கான விதையை இப்பொழுதே நீங்கள் ஊன்ற வேண்டிய காலகட்டங்கள் இது. பெற்றோரினுடைய நலம் கவனிக்கப்பட வேண்டும். மக்கள் நலனிற்கு எந்த ஒரு குறைபாடுகளும் பார்த்திங்கன்னா இருக்காது. கலைத்துறையினர்களுக்கு ஓரளவு நன்மைகள் வந்து சேரும். ஓரளவு சோதனைகளும் இருக்கும். முன்னோர்களுடைய வழிபாடுகளானது மிகவும் முக்கியம். நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய இந்த வழிபாடுகளானது நேர்மறையான செயல்கள் அனைத்திலுமே வெற்றிகள் கிடைக்கும். நிலம், வீடு, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவிப்பதற்கு வழிகளும் வந்து சேரும். அதே போல ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும். மாணவர்களுக்கு பொன்னான காலகட்டங்கள் இது. எதிர்கால படிப்புகளுக்கான பணிகளை இப்பொழுதே நீங்கள் ஆரம்பிக்கலாம். குடும்பத்தில் நடைபெற இருந்த நற்காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும். நண்பர்களும் அனுகூலமாகவே இருப்பார்கள். அதேபோல் கூடிய மட்டிலுமே அடுத்தவர்களுடைய விஷயங்களில் தலையிடுவதை தவிருங்கள். பெரியோர்களை பார்த்திங்கன்னா ஆலோசனை கேட்டு எதையும் செய்வது நல்லது. நீங்கள் எதிர்ப்புகளை எளிதில் வெல்லுவீர்கள். அதே போல் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு லாபமாக நடந்து முடியும். முக்கிய நபர்களினுடைய அறிமுகங்களும் கிடைக்கும். அதனால் கௌரவங்களும் உண்டாகும். பூமி வாகனம் மூலமாக ஆதாயங்கள் உண்டாகும். பணவரவுகளும் கூடும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபங்கள் கிடைக்கும். வங்கியில் இருப்புகளும் கூடும். அதேபோல் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி மன நிம்மதியும் அடைவீர்கள்.
தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றி கிடைக்கும். அதேபோல் செயல் திறமைகள் மூலமாக கடினமான பணியையுமே நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து மேலதிகாரிகளினுடைய பாராட்டுகள் கிடைக்க பெறுவீர்கள். அதிகாரங்கள் செய்யக்கூடிய பதிவுகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும். சுப காரியங்களும் நடக்கும். திருமண முயற்சிகளை மேற்கொண்டவர்களுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷங்களும் நிலவும். கஷ்டமில்லா சுக வாழ்வையும் நீங்கள் வாழலாம். அதேபோல் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். நெடுநாளைய சங்கடங்களும் தீரும். பெண்களுக்கு எல்லாவற்றிலுமே லாபங்கள் கிடைக்கும். மரியாதை அந்தஸ்தும் கூடும். எதிர்ப்புகளும் விலகும். மன மகிழ்ச்சியும் உண்டாகும். கலைத்துறையினர்களுக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும். அதேபோல் புது ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். புதிய பொறுப்புகள் சுமையாக வரும். நிதானங்கள் உங்களுக்கு தேவை. அதேபோல அரசியல் துறையினர்களுக்கு அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தரும். நீண்ட தூர தகவலும் நல்லவையாகவே இருக்கும். எதிலுமே நிதானங்கள் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் மதிப்பெண் கிடைக்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன்களும் கிடைக்கும். ஆசிரியர்களினுடைய பாராட்டும் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களானது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நிகழும். வேலை தேடிக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் வேலைகள் கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவலும் சேரும். காலகட்டத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம். உங்களுடைய குழந்தைகளால் சிற்சில பிரச்சனைகளும் வரலாம். அதற்காக உங்களுடைய குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். தம்பதிகளிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கருத்துக்களை பரிமாறும் முன் பொறுமை மற்றும் நிதானங்கள் அவசியம் என்பதை உணருங்கள். திருமணம் ஆகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு இருந்தவர்களுக்கு திருமணம் இனிதே நடைபெறும். புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்ற யோசனைகள் செய்தவர்களினுடைய எண்ணங்களும் ஈடேறும். வீண் மனக்கவலைகளும் உங்களுக்கு உண்டாகலாம். எந்த ஒரு காரியத்திலுமே எதிர்பார்த்த வெற்றிகள் தாமதமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒதுங்கி இருந்தால் கூட வலுக்கட்டாயமாக எதிலாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் தூண்டுவார்கள். கவனமாக அதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல்கள் செலவுகள் இந்த மாதிரி ஏற்படலாம். பயணங்களின் போது எச்சரிக்கை தேவை. வியாபாரத்தில் மந்த நிலைகள் காணப்பட்டாலும் வருமானங்கள் சேரும். புதிய முயற்சிகள் காலதாமதமாக உங்களுக்கு முடியும். வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து பேசுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணியை கவனிக்க வேண்டியும் இருக்கும். மேல் அதிகாரிகளிடமும் சக பணியாளர்களிடமும் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. அதே போல குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசுவது வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. விருந்தினர்களுடைய வருகைகளும் அதனால செலவுகளும் உண்டாகலாம். வழக்குகளை தள்ளி போடுவதும் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது. ஆயுதம் தீ ஆகியவற்றினால கவனங்கள் தேவை. பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்டு எதிலும் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை தரும். வீண் அலைச்சலும் செலவுகளும் உண்டாகலாம். கவனங்கள் தேவை. அதே போல கலைத்துறையினர்களுக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனையே தரும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும். அடுத்ததாக கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பண பிரச்சனைகளானது உங்களுக்கு தீரும். அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளுவும் குறையும். முயற்சிகள் பார்த்தீங்கன்னா காலதாமதமாக பலன் கொடுக்கும். எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். திருமண காரியங்களும் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளிகளும் குறையும். பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். எதிர்ப்புகளும் விலகும். தடைப்பட்ட காரியங்கள் நடந்து முடியும். பணவரவுகளும் திருப்தியை தரும். அடுத்ததாக சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படாமல் காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். வாக்கு வன்மையினால காரிய அனுகூலங்களும் உங்களுக்கு ஏற்படும். ஆனாலுமே மனதில் ஏதாவது சஞ்சங்கள் இருந்து கொண்டே இருக்கும். திடீர் பண தேவைகள் ஏற்படலாம். தேவையான நேரத்தில் மற்றவர்களினுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவதில் கவனங்கள் செல்லும். பரிகாரமாக சிவன் ஆலயத்திற்கு சென்று வணங்கி வர கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டாகும். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.